சட்னி வைக்கணும், ஆனால் தேங்காவும் இல்லை தக்காளியும் இல்லை. என்னடா செய்யன்னு யோசித்து ஒரு சட்னியை கண்டுபிடிச்சாச்சு. பருப்பு சட்னி. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு, ஒரு வெங்காயம் இருந்தது, அதை மட்டும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும், ரொம்பலாம் வதங்க வேண்டாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை வந்து கொஞ்சம் ஒரு கொதிச்சாதான் இந்த சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் நிறைய தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. பக்கத்தில் இட்லி ஆவி பறக்க ரெடி ஆகிடுச்சு. அந்த இட்லியை எடுத்து மேலே இதை நல்லா குழுன்னு ஊற்றிட்டு எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ சாப்பிட்லாம் வாங்க.